கண்டிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில் அவர்கள் எப்போதும் நெருங்கிய நண்பராக தான் இருப்பார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வல் முஃமினூன பஅதுஹும் அவ்லியாஉ மின் பஅத். ஒரு முஃமின், ஒரு நம்பிக்கையாளன் இன்னொரு நம்பிக்கையாளனுக்கு நண்பர், அவன் உதவியாளன், அவன் பாதுகாவலன். சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமும் சகோதரன். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? அடிப்படை விஷயம் கொள்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை தான் நாங்கள் தன்னுடைய நண்பராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் அபூபக்கரை என்னுடைய நெருங்கிய இத்தகத்து ஹலீலன் அபூபக்கரன், நான் என்னுடைய நெருங்கிய நண்பராக அபூபக்கரை ஆக்கிக் கொள்வேன். ஆனால் இத்தகத்து இத்தகத்து ஹலீலன், நான் அல்லாஹ்வை என்னுடைய நெருங்கிய நண்பராக ஆக்கிக் கொண்டேன். இந்த உலகத்தில் மனிதர்களில் யாரையும் நான் நெருங்கிய நண்பராக ஆக்கிக் கொள்ள ஆசைப்பட்டால் அபூபக்கரை தான் நான் தன்னுடைய நெருங்கிய நண்பராக, உதவியாளராக, பாதுகாவலராக ஆக்கிக் கொள்வேன். ஆனால் நான் அல்லாஹ்வை, ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை கொள்கை எங்க இருக்குது பாருங்க. என்னுடைய இறைவன் அல்லாஹ்வை நான் நெருங்கிய நண்பராக ஆக்கிக் கொண்டேன். ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன? சிறந்த நண்பர் என்ன செய்வான்? அவன் தன்னுடைய ஆசைப்படக்கூடிய சந்தோஷமான நேரத்தில் தன்னுடைய நண்பரை கூட வைத்து அதை மகிழ்ச்சியைப்பான். அந்த சந்தோஷத்தில் அவன் தன்னுடைய நண்பருக்கு பகிர்ந்து கொள்வான். அப்ப நெருங்கிய நண்பர் யாராக இருக்க முடியும்? முதல் விஷயம், அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், அந்த நண்பர் தன்னுடைய நண்பரை எப்போதும் மறுமையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த முஸ்லிமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சிறந்த மனிதர் நண்பருடைய அடையாளம் என்ன? அவன் தன்னுடைய நண்பரை எப்போதும் மறுமையுடைய நினைவூட்டுவான். மறுமையுடைய நினைவு தன்னுடைய நண்பருக்கு எப்போதும் அவன் நினைவூட்டி கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு தவறு செய்யறோம், ஒரு பெண்ணிடம் பேசக்கூடிய ஆசை வருது, இல்ல ஹராம், இது ஜினா, இது தவறு, அல்லாஹ் இதை கண்டிக்கின்றான். ஒரு மனிதன், ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் வட்டி வாங்கின்றான், செய்தி கேட்டன் உடனடியாக அவனை தண்டிக்க வேண்டும். ஏன் இப்படி செஞ்ச? நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட காசு கேட்டானா கொடுத்திருப்பேன், நான் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணிருப்பேன், ஏன் இந்த மாதிரி செஞ்ச? இது தப்பு தானே, ஹராமு தானே, அல்லாஹுக்கு போர் செய்யக்கூடிய நீ ரெடியா இருக்கியா? இதனால் அல்லாஹ் தடை செய்தானே, இது ஹராம் உனக்கு தெரியாதா? அப்படின்னு கண்டிக்கக்கூடிய, மறுமை சம்பந்தமாக நினைவூட்டக்கூடிய ஒரு நல்ல நண்பராக இருக்க வேண்டும்.